ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ கர்த்தருக்கு பிரியம். உண்மையாய் நடக்கிறவர்களுக்கு நம்முடைய ஆண்டவருக்கு ரொம்ப பிரியம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பொய் பேசுகிறவர்கள் பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள் என்றும் சொல்லுகிறது. நாம் எப்படி இருக்கிறோம்? வேதத்தில் மோசே என்கிற அந்த ஊழியக்காரரை குறித்து ஆண்டவரே சாட்சி சொல்கிறார். அவன் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன், என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன் சொல்லி பரலோகத்தின் தேவனே மோசையை குறித்து சாட்சி கொடுக்கிறார். பாருங்கள், எவ்வளவு பெரிய சாட்சி! தேவன் கொடுத்த காரியங்களை அப்படியே நிறைவேற்றுகிறார். சவுல் ராஜாவை கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். ஆனால் தேவன் சொன்ன வார்த்தை அப்படி நிறைவேற்றவில்லை. இன்னைக்கு தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று வேதம் சொல்லுகிறது. அதோடு மட்டுமல்ல, ஒரு நாள் நம்முடைய ஓட்டத்தை ஓடி முடித்து அவருடைய சமூகத்தில் நிற்கும் பொழுது நம்முடைய ஆண்டவர் உத்தமம் உண்மையுமான ஊழியக்காரனே அல்லது உத்தமம் உண்மையான ஊழியக்காரின்னு சொல்லி நம்மை கூப்பிட வேண்டும். அதுதான் பெரிதான ஒரு பாக்கியம். அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நாமும் அதை தான் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். எங்கு பார்த்தாலும் ஒரு உண்மையற்ற தன்மை நம்மை பார்க்கிறோம். எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட் தெரியாத ஒரு சூழலை, எளிதில் வஞ்சிக்கப்பட்டு விடுகிறோம், எளிதில் ஏமாந்து விடுகிறோம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழல் இல்லாதபடி நம்மை உண்மையாக காத்துக்கொள்வோம். ஆண்டவருக்கு முன்பாக உண்மையாக இருப்போம். உண்மையாக நடக்கும் பொழுது அது கர்த்தருக்கு பிரியமாக நாம் மாறிவிடுகிறோம். ஒரு எஜமான் தன்னுடைய காரில் போய் கொண்டிருக்கிறார். அவருடைய வேலைக்கார் டிரைவர் கார் ஓட்டி கொண்டிருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட ஒரு ப்ரோக்ராம் முடிச்சுட்டு வரும் பொழுது அந்த இடத்திலே கொஞ்சம் ஃபண்ட் ரைசிங் காட்சி இந்த குழுக்கள் முறையிலே பரிசுகள் கொடுக்கக்கூடிய ஒரு இதை வைத்திருக்கிறார்கள். அப்பொழுது இவரை கேட்டுக்கொண்டால் நீங்களும் இதுல கொஞ்சம் டிக்கெட் வாங்கலாம் என்று சொல்லும் பொழுது நேராக போகிறார். தன்னுடைய டிரைவரை கூப்பிட்டு போய் அதில் 2 டிக்கெட், கொஞ்சம் அதிகமான மதிப்புள்ள டிக்கெட், அதுலயும் அதற்கான பரிசும் மிகவும் பெரிய ஒரு தொகை 2 வாங்கி, அப்பா ஒன்னு எனக்கு ஒன்னு உனக்கு, நீனே அதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி விடுகிறார். அந்த டிரைவரும் அதை எடுத்துக்கொண்டு வைத்துக் கொள்கிறார். வீட்டிற்கு போய் அதை பத்திரமாக வைத்துவிட்டு பென்சிலில் மெதுவாக எஜமானுக்குரிய பெயரை எஜமானுக்குரியதில் எழுதி வைத்துக் விடுகிறார். அடுத்தது தன்னுக்குரியதை எழுதி வைத்து பென்சிலில் பத்திரமா வைத்து விடுகிறார். நாட்கள் சென்றது. இந்த குழுக்கள் பார்க்கும் பொழுது இவர்களுக்கு அந்த முதல் பரிசு வந்து ஒரு பெரிய பணத்தொகை விழுந்திருக்கிறது. அப்பொழுது பார்க்கும் பொழுது இந்த டிரைவர் அதை எடுத்து பார்க்கிறார். தன்னுடைய எஜமான் அவருக்கென்று வாங்கி கொடுத்ததுக்கு விழுந்திருக்கிறது. ஆனால் எஜமானுக்கு எந்த டிக்கெட் என்று தெரியாது. இவர் தான் பென்சிலே மெதுவாக அந்த வண்டி ஓட்டுநர் எழுதி வைத்திருக்கிறார். வீட்டில் சொல்லுகிற அந்த மாதிரி நாம் 2 டிக்கெட் வாங்கினார், அன்னைக்கு எனக்கு ஒன்று அவருக்கு ஒன்று கொடுத்தாரு, எஜமானுக்கு சொன்னதில் விழுந்திருக்குதுங்கும் போது எப்படிங்க அது தெரியும் அப்படிங்கும்போது நான் லைட்டான பென்சில்ல நோட் பண்ணி வச்சிருக்கிறேன் ஒய்ஃப்கிட்ட சொல்றாரு. ஒய்ஃப் சொல்றாங்க, அதை அழிச்சிருங்க, அழிச்சிட்டு நம்ம எடுத்துக்கலாம், நமக்கு எவ்வளவு தேவை இருக்கலாம், பிள்ளைகளுடைய எதிர்காலம், நீங்க சாதாரண வண்டியை தான் ஓட்டிட்டு இருக்கீங்க, இப்படியே எத்தனை காலம் இருக்கிறது. ஆனா அந்த மனிதன் கேட்க மாட்டேன்னு சொல்லிவிட்டார். நோ, நான் எஜமானுக்கு உண்மையாக இருப்பேன். நேராக அதை எடுத்துட்டு போய் தன் எஜமானிடம் காண்பிக்கிறார். எஜமான், ஒரு நாள் நாம் 2 பேரும் வரும்பொழுது இப்படி டிக்கெட் வாங்கி கொடுத்தீங்களா, அதுல பரிசு விழுந்திருக்கிறது, உங்களுக்குரியதில் விழுந்திருக்கிறது. அந்த எஜமான் பிரமித்து போய் விடுகிறார். எளிதாக ஏமாற்றிருக்கேன். அவருக்கு எந்த நம்பர் என்று தெரியாது, எந்த சீட்டு தெரியாது. ஆனால் அவனுடைய நேர்மையை பார்த்து மிகவும் பிடித்து போய்விட்டு அந்த பரிசு தொகையின் பெரிய ஒரு அமௌண்ட் அப்படியே அந்த டிரைவர் கையில கொடுத்து விட்டாரா, நீ வைத்துக்கொள் என்று சொல்லை. வேதம் என்ன சொல்லுகிறது? உண்மையாய் நடக்கிறவர்கள் கர்த்தருக்கு பிரியம். பாருங்கள், நாம் உண்மையாக இருப்போம் என்று சொன்னால் கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களாய், கர்த்தருக்கு நம்பிக்கைக்குரியவர்களாய் மாறியிருந்தோம். அதோடு மட்டுமல்லாமல் கர்த்தர் தனக்குரிய எல்லா நன்மைகளும் நமக்கு கொடுப்பார், நடத்துவார். ஜெபிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, நீர் உண்மையுள்ள தேவனப்பா, நீர் மாறாதவர். உண்மையுள்ளவர்கள் கர்த்தருக்கு பிரியம் என்று வேதம் சொல்லுகிறதே. இந்த நாளிலும் கூட நாங்கள் தியானித்த சிந்தித்த வார்த்தைகளின்படியே பொய் உதடுகள் உமக்கு அருவருப்பானவர்கள், பொய் சொல்லுகிற அந்த பழக்கங்கள் மறையட்டும், உண்மையாக இருக்கக்கூடிய கிருபை பெருகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் அப்பா, நாங்கள் கடைசி வரை மரண பரியந்தம் உண்மையாக என்று சொல்லி வார்த்தை சொல்லுகிறது போல நாங்கள் உண்மையாக இருந்து உண்மை மகிமைப்படுத்த உதவி செய்யும். மோசேக்கு சொன்னது போல நாங்களும் நீ கொடுக்கிற காரியங்கள், எதிர்பார்க்கிற காரியங்கள் உண்மையா இருந்து எல்லாவற்றையும் செய்து உண்மை மகிமைப்படுத்த பிரதிபலிக்க உமக்காய் பெரிய காரியங்களை செய்ய எங்களுக்கு நீர் கிருபை பாராட்டுவீராக. துதிக நம்மை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். கடைசி வரை உண்மையாக நடப்போம். கர்த்தருக்கு பிரியமாக நம்மை மாற்றுவார். இன்னும் அதிக நன்மைகளை கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த சிந்தனையோடு நாளை தொடருவோம். மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்.